சை, வீடா இது? நிம்மதியா ஒரு தம்மு கூட அடிக்க முடியல. டூரு மோருன்னு கூட்டிட்டு வந்தாங்க, வந்து எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போறாங்களா? அதுவும் இல்ல, வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சு சாவடிக்கிறாங்க. எப்பதான் ஊருக்கு கிளம்புவோமோன்னு இருக்கு. சக்தி, கையல், என்ன சக்தி இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏண்டி ஒரு மனுஷன் ஒரு இடத்துல நிக்க கூடாதா? அதுவும் குத்தமா? ஐயோ, நீங்க எங்கேயோ நில்லுங்க. கதிரன் உங்களை கூப்பிடுறாரு, வாங்க. என்னது, கதிரண்ண கூப்பிடுறாரா? அவர் என்னத்துக்கு நம்மளே கூப்பிடுறாரு? ஒருவேளை நேத்து ஐஷு கிட்ட போனை கொடுத்து பேச வச்சது தெரிஞ்சிருக்குமோ? கையல், அவர் என்னத்துக்கு என்ன கூப்பிடுறாரு? எதுக்குன்னு தெரியல, உங்களை கூப்பிடுறாரு, வாங்க. அண்ணா கூப்பிட்டீங்களா? அண்ணா, ஆமா சக்தி, டூருக்குன்னு கூட்டிட்டு வந்து இப்படி எங்கேயுமே வெளியே கூட்டிட்டு போகாம வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ரொம்ப போரா இருக்குல்ல சக்தி? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைண்ணே. சரி சரி, அப்புறம் இங்க பக்கத்துல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு, நம்ம எல்லாருமா போயிட்டு வருவோமா? ஓ, இதுக்குதான் கூப்பிட்டாரா? ஒரு நிமிஷத்துல அள்ளு விட்டுருச்சு. சரிண்ணே, போயிட்டு வருவோம். சரி சக்தி, அப்புறம் குழந்தைங்களையெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது, ஏன்னா ரொம்ப தண்ணி இருக்கிற இடம் இல்ல, எதுக்கு ரிஸ்க்? அதனால குழந்தைங்களும் இங்க வீட்லயே இருக்கட்டும். அப்புறம் நம்ம சித்தி அம்மா எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் பாத்துக்குவாங்க, நம்ம மட்டும் போயிட்டு வருவோம். சரிங்கண்ணே. ஐயோ, வேணாம் நினைச்சலாம், வெளியே ரொம்ப வெயிலா இருக்கு. நீங்க அக்கா அண்ணா கூட எல்லாம் விளையாடிட்டு. கையல், அவ சின்ன குழந்தை தானே, அவ என்ன கீழே இறங்க போறா? அவளை கூட்டிட்டு போலாமே. ஐயோ சக்தி, சும்மா இருங்க. இவளை கூட்டிட்டு போனோம்னா அப்புறம் முகிலும் இல்லாம வரணும்னு நடமுடிப்பாங்க. அப்புறம் எல்லா குழந்தைங்களும் வரணும்னு சொல்லுவாங்க. அங்க வந்து எல்லாரையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. அதுவும் இல்லாம அங்க வாட்டர் ஃபால்ஸ்னா தண்ணி எல்லாம் நிறைய இருக்கும். எங்கேயாவது இறங்கி ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் வம்பா போயிடும். வேணாம், எல்லா குழந்தைங்களும் இங்கேயே இருக்கட்டும், நம்ம மட்டும் போயிட்டு வருவோம். மைனச்செல்லம், இங்க பாருடா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அதான் அப்பாவும் அம்மாவும் டாக்டர் கிட்ட போறோம். போய் அம்மாக்கு ஊசி குத்திட்டு வர போறோம். நீ வந்தேன்னு வையே, அப்புறம் உனக்கும் ஊசி குத்திடுவாங்க. மைனக்குட்டிக்கு ஊசி வேணுமா? ஆமா ஆமா, ஊசி போட்டா மைனாக்கு வலிக்கும். வேணா, மைனக்குட்டி இங்கேயே விளையாடிட்டு அப்பாவும் அம்மாவும் போயிட்டு வந்துடுறோம். தங்கக்குட்டி, அம்மாக்கு ஊசி வலிக்காதுடா. அம்மாக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, காய்ச்சல் அடிக்கும் போது ஊசி போட்டா வலிக்காது, சும்மா இருக்கும்போது ஊசி போட்டா தான் வலிக்கும். சரியா? அம்மா போய் ஊசி போட்டுட்டு வந்துடுறேன். மைனக்குட்டி சம்மத்தா விளையாடணும், சரியா? அழக்கூடாது. அப்பாவும் அம்மாவும் வரும்போது மைனக்குட்டிக்கு என்ன வேணும்? மிட்டாய். சரி, அம்மாவும் அப்பாவும் வரும்போது மிட்டாய் வாங்கிட்டு வரோம். சித்தி, எங்க போறீங்க? என் முகின் இல்ல, நாங்க எங்கேயும் போல. சித்திக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். நாங்க போயிட்டு வர வரைக்கும் மைனா குட்டியை பத்திரமா பாத்துக்கங்க, சரியா? சரி சித்தி. கையல், இந்த இடம் எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல? இங்க உட்காரும் போது மனசுக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கு கையல். அப்பாடா சக்தி, இங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் உங்க வாயில இருந்து ஹாப்பியா இருக்குன்ற வார்த்தையே வந்திருக்கு. பின்ன சக்தி, வந்ததுல இருந்து வீடு சரியில்ல, ரூம் சரியில்ல, பாத்ரூம் இல்ல, லைட் இல்ல, ஃபேன் இல்ல, காத்து வரல, என்னெல்லாம் குத்த சொல்லிட்டு இருந்தீங்க. நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே? அந்த வீட்டுல இருக்கும்போது என்ன டூர் மாதிரியா இருந்துச்சு. ஏதோ இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஒரு டூருக்கு வந்திருக்க ஃபீலே வருது. சக்தி, இந்த இடத்துல இருக்கும்போது வெயிலே தெரியல சக்தி, நல்லா கூலிங்கா இருக்கு. ஆமா கையல், அதுலயும் அந்த அருவியில பட்டு அந்த காத்து அப்படியே நம்ம மேல படும்போது சிலு சிலுன்னு அப்படியே சொர்க்கத்துல இருக்க மாதிரி இருக்கு. அப்புறம் சாரி கையல், நானும் வந்ததுல இருந்து எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த, அது சரியில்லை இது சரியில்லைன்னு உன்கிட்ட கோச்சுக்கிட்டே இருந்துட்டேன். உன்கிட்ட ஜாலியாவே பேசல, சாரி. என்ன பரவாயில்ல சக்தி. அப்புறம் இன்னைக்கு என்ன ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க? இங்க வந்தனாலயா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா? இங்க வந்தனாலையும் தான், அப்புறம் இன்னொரு காரணமும் இருக்கு. ஷமீர் ஐஷுவை லவ் பண்ணிட்டு இருந்தான்ல, அப்புறம் தான் இப்ப ஐஷு அந்த போலீஸ்காரனை கல்யாணம் பண்றதுக்கு சம்மதிச்சிட்டாளே. அதனால ஷமீர் கிட்ட ஒரு வழியா பேசி ஐஷுவும் வேண்டாம் அவள் லவ்வும் வேண்டான்னு சொல்ல வச்சாச்சு. என்ன சக்தி சொல்றீங்க? ஷமீர் ஐஷுவை லவ் பண்றதுலன்னு சொல்லிட்டாரா?
ஷமீர் ஐஷுவை லவ் பண்ணலன்னு சொல்லல, ஐஷு தான் ஷமீரை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டா. ஆனாலும் அவனுக்கு வேற வழி இல்லைல்ல, அவளே வேண்டாங்கும் போது அவன் என்ன பண்ண முடியும்? இனி எல்லாத்தையும் மறந்துட்டு போய் பொழப்ப பார்க்க வேண்டியதுதான். என்ன சக்தி நீங்க ஒரு ஃப்ரெண்டோட லவ்வ பிரிச்சு விட்டுட்டு இப்படி ஹாப்பியா உட்கார்ந்திருக்கீங்க? நீங்க எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? ஏய், நான் எங்கடி பிரிச்சு விட்டேன்? அவ தாண்டி அவனை வேண்டான்னு சொன்னா. எங்க ஐஷு வேண்டான்னு சொன்னாலும் நீங்க ஷமீரோட ஃப்ரெண்ட் தானே. ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்னா ஏதாவது ஐடியா பண்ணி ரெண்டு பேரையும் சேர்த்து தானே வச்சிருந்திருக்கணும். இப்படி ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்கன்னு சந்தோஷப்படுறீங்களே, நீங்கலாம் ஒரு ஃப்ரெண்டா? ஏய், அவ ஐஷுவை லவ் பண்றேன்னு சொன்னப்போ அவனுக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணவனே நான் தான் அவகிட்ட போய் லவ்வ சொல்லுன்னே சொன்னேன். ஐஷு மட்டும் அவனை லவ் பண்ணியிருந்தா என் உயிரை கொடுத்து கூட என் நண்பனோட காதல நான் சேர்த்து வச்சிருந்திருப்பேன். ஆனா அவளே அவனை வேண்டான்னு சொல்லிட்டு வீட்டுல பாக்குற பையனை கட்டிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டா. இன்னும் அவளை நினைச்சுக்கிட்டு உட்காந்து வருத்தப்பட்டு இருப்பான். பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? இங்க பாரு, என் மனசாட்சியை பொறுத்த வரைக்கும் என் நண்பனுக்கு நான் நல்லதுதான் பண்ணியிருக்கேன். இங்க பாரு கையல், நம்மள உண்மையா காதலிக்கிற ஒருத்தவங்களுக்காக உயிரை கொடுத்து கூட ரிஸ்க் எடுக்கலாம். ஆனா நம்ம மேல காதலே இல்லாத ஒருத்தவங்களுக்காக இவ்வளோலாம் பண்ணி வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவனோட லைஃபை பார்க்கறது தான் நல்லது. சே, இருந்தாலும் அவர் ரொம்ப பாவம் சக்தி. அவரை நினைச்சா எனக்கே கஷ்டமா இருக்கு. ஏய், உனக்கே கஷ்டமா இருந்தா அவன் என்னோட நண்பன், அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? விடு, கொஞ்ச நாள்ல சரியாயிடுவான். ஐயோ, இந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்கு மாமா. இங்க இவ்ளோ சூப்பரான இடமெல்லாம் இருக்கு. இவ்ளோ நாள் ஏன் மாமா இங்க கூட்டிட்டு வரல? வந்த 4 நாள் அங்க வீட்லயே இருந்து முடிஞ்சு போச்சு. இங்கெல்லாம் கூட்டிட்டு வந்திருந்தா தினமும் கொஞ்ச நேரம் இங்க வந்து உட்கார்ந்துட்டு போயிருந்திருக்கலாம். எவ்வளவு நல்லா இருக்கு. ஏய், எனக்கு என்னடி தெரியும்? நான் சரி சும்மா இங்க எங்கேயாவது சுத்தி பார்க்கறதுக்கு இடம் இருக்கான்னு அரவிந்த் கிட்ட கேட்டப்போ அரவிந்த் தான் சொன்னாரு இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்கன்னு. அப்பதான் இந்த மாதிரி இடம் இருக்குன்னு எனக்கே தெரியும். ஏன் மாமா, ஐஸ்வர்யா அரவிந்தியை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? நான் அரவிந்த கூப்பிட்டேன். அவர் தான் எலெக்ஷன் டியூட்டி இருக்கு, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எங்கேயும் வர முடியாது, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா உங்களோட வரேன்னு சொல்லிட்டு அவரு டியூட்டிக்கு போயிட்டாரு. நீ ஐஸ்வர்யாவது கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. நான் கூப்பிட்டேன், அவ தான் தலைவலிக்குது வரமாட்டேன்னு சொல்லிட்டா. சரி மாமா, அந்த பக்கம் போய் உட்காருவோம் வாங்க. சரி நட. ஐயோ மாமா, இப்படி தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கே, எப்படி மாமா நடக்கிறது? விழுந்துட்டோம்னா? ஏய், அதெல்லாம் ஒன்றும் விழ மாட்டோம், நல்லா பார்த்து கவனமா நட. ஐயோ மாமா, எனக்கு பயமா இருக்கு மாமா. பயமா இருக்கா? சரி வா. ஐயோ மாமா, என்ன பண்றீங்க? கீழே விடுங்க. நீ தானே பயமா இருக்குன்னு. அதுக்கு என்ன? யாராவது பார்த்தா ஏதாவது நினைச்சுக்க போறாங்க மாமா. இங்க யார் இருக்கா பாக்க? கையிலும் சக்தியும். அவங்க நம்மளை விட உஷாரு. வேற எங்கேயாவது யாரும் இல்லாத இடமா பார்த்து போய் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன, அந்த பக்கம் போகுமா இல்ல இங்கேயே நிப்போமா? என்ன வேணா பண்ணலாம். என்ன வேணா பண்ணலாமா? ஏய் கேடி. என்னது கேடியா? அப்படியே கீழே போட்டுருவேன். எங்க போடுங்க பாப்போம். போட மாட்டேன்னு தைரியம். ஒரு யுகம் போகவா, தலை முதல் கால் வரை பணிவிடை பார்க்கவா, லாலி லாலி நானும் துடி துடி, லாலி லாலி துடி துடி. ஐசுகண்ணே, எல்லாரும் எங்கேயும் அருவி பார்க்க போனாவளே, நீ ஏன் போகல? ஒன்னும் இல்ல பாட்டி, எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருந்துச்சு, அதான் போல. ஓ சரி சரி கண்ணு. வாங்கப்பா, போய் அருவியெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்களா? எப்படி இருக்கு எங்க ஊரு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு பாட்டி. அருவியெல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓ சரிம்மா, சரி அங்க உட்காருங்க. எல்லாரும் ரூமுக்குள்ளேயே தனித்தனியா போய் கிடக்கீங்க. எல்லாரும் ஒண்ணா கூடி உட்கார்ந்து பேசினதுன்னு சந்தோஷமா இருக்கும். உட்காருங்க. இப்ப கதிரி அமுதா என்ன வந்துருவாவ, எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து பேசுவோம். உட்காருங்கம்மா. சரி பாட்டி. கையல், நீ வேணா உட்காரு, நான் உள்ள போறேன். ஐயோ சக்தி, இருங்க. எல்லாரும் ஒண்ணா உட்காரலாம் அவங்க சொல்லும் போது நீங்க பாட்டுக்கு ரூமுக்கு போனா அவங்க தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களா? உட்காருங்க சக்தி, கொஞ்ச நேரம் தானே, அப்புறமா போயிடுவோம். சரி. அஜய் வாப்பா அரவிந்து, உன்னையே தான் கண்ணிலேயே பார்க்க கிடைக்க மாட்டேங்குது. ஒரே வேலையா இருக்குல்லப்பா.
ஐயோ ஆமா பாட்டி, இப்போ எலெக்ஷன் டைம்ங்கிறதுனால தான் இப்படி. இல்லைன்னா கூட 2-3 நாள் லீவ் போட்டு நான் உங்களோட இருந்திருப்பேன். இந்த எலெக்ஷன் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறமா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவேன் பாட்டி. சரி பரவிந்து, புரியுது புரியுது. உன் வேலை அப்படி. ஏதோ ஆபீஸ் வேலைனா லீவு போட்டுக்கிட்டு இருக்கலாம். இது போலீஸ் வேலையாச்சே. போலீஸ் வேலைன்னா அப்படிதான். நேரங்கால பார்க்க முடியாது. என் நேரம் பார்த்தாலும் வேலை இருக்குன்னு சொல்லி கூப்பிடுவாவோ, போய் தானே ஆகணும். பரவாயில்ல பரவிந்து, நீ உன் வேலையை பாரு. நீ ஃப்ரீ ஆயிட்டு அப்புறமா எங்களோட இருந்தா போதும். நாங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருப்போம்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. அப்புறம் இப்ப என்ன வேலை முடிஞ்சிட்டா? ஆமா பாட்டி, இன்னைக்கு கொஞ்சம் நேரத்துல முடிஞ்சிருச்சு, அதான் வந்துட்டேன். ஓ சரி, பின்ன அப்ப உட்காரு. எங்கிட்டு போற? எல்லாரும் வருவாவோ, எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து பேசுவோம். அங்க உட்காரு. சரி பாட்டி. பாட்டி, எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு. நான் உள்ள போறேன் பாட்டி. ஐசகன் இருமா, எல்லாரும் வந்துருவாவோ. தலைவலின்னா அந்த ரூமுக்குள்ள ஒரே புழுக்கமா கிடக்கு. அங்க போய் உட்கார்ந்துட்டா இன்னும் தலைவலி கூடத்தானே செய்யும். இங்க கொஞ்சம் காத்து இருக்கு, இங்க உட்காரு. தனியெல்லாம் ஒண்ணு போய் உட்கார வேண்டாம். பாட்டி, எங்க எல்லாரையும் காணோம்? எல்லாரும் வர வரைக்கும் போர் அடிக்குது. சரி, அப்ப நம்ம ஒண்ணு பண்ணுவோமா? அவங்க வர வரைக்கும் நம்ம எல்லாரும் பாட்டுக்கு பாட்டு விளையாடுவோம். சூப்பர் ஐடியா பாட்டி. பாட்டுக்கு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம எல்லாரும் விளையாடுவோம். சரி, அப்ப ஆறு முதல்ல பாடுறீங்க? நீங்களே பாடுங்க பாட்டி முதல்ல. நானே பாடவா? சரி, நானே பாடுறேன். மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்கே, என்னுயிராய் நீ இருக்கே, மன்னவா மன்னவா. ஹாய், சூப்பரா பாடிட்டீங்க பாட்டி. வா சக்தி, இப்போ நீங்க தான் வான்ற எழுத்துல பாடணும். பாடுங்க சக்தி. ஐயோ, பாடுங்க சக்தி, இல்லைன்னா இதான் நினைச்சுக்குவாங்க. வானத்தை பார்த்தேன், பூமிய பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. அடுத்த லைன் பாடுங்க சக்தி. ஏய் சரி வேணாம். ஏன்ற எழுத்துலயே நான் பாடுறேன். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உசுருக்கு வேற என்ன வேணும், உல்லாசமா இருப்பேன். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உசுருக்கு வேற என்ன வேணும், உல்லாசமா இருப்பேன். ரக்கிட்ட 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 ஹூ, ரக்கிட்ட 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 ஹூ. இப்ப அரவிந்த், நீங்க தான் ஊன்ற எழுத்துல பாடணும். உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே, எந்த நினைவு தெரிந்து நான் இது போல இல்லையே, எவளோ எவளோ என்று நெடுநாள் இருந்தேன், இரவும் பகலும் சிந்தித்தேன், இவளே இவளே என்று இதயம் தெளிந்தேன், இளமை இளமை பாதித்தேன், கொள்ளை கொண்ட இந்த நிலா என்னை கொன்று கொன்று தின்றதே, இன்பமான இந்த வலி இன்னும் வேண்டும் வேண்டும் என்றதே. என் நண்பன் அங்க காதல் வழியில இருப்பான், இவனுக்கு இங்கே இன்பமான வழியா? பாவம் என் நண்பன் என்ன கதியில இருக்கான்னு தெரியல, ஒரு ஃபோன் கூட பண்ணல. கையல், நான் போய் ஒரு கால் பண்ணிட்டு வந்துடுறேன். ஐயோ சக்தி, இருங்க. ஐஷுக்கு தலைவலியா, அவ பாட மாட்டா. அப்புறம் பாட்டு பாடுனதுக்கு அப்புறம் நீங்க தான் பாடணும். நீங்க எந்திரச்சு போயிட்டீங்கன்னா அப்புறம் கேம் விளையாட முடியாது. ஆமா, இது பெரிய ஐபிஎல் கேமு. நான் எந்திரிச்சு போயிட்டேன்னா கப் அடிக்க முடியாது. அந்த கிளவி பாடி முடிக்கிறதுக்குள்ள வந்துருவேன். அப்ப சரி சக்தி, போயிட்டு வாங்க. ஷமீர், சொல்லுடா சக்தி, எங்கடா இருக்க? ஹாஸ்பிட்டல்ல. ஏன்டா இன்னும் வீட்டுக்கு போல? போகணும்டா. டேய், எனக்கு புரியுதுடா, கஷ்டமா தான் இருக்கும். உடனே எல்லாம் மறக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா அவளை மறந்துடலாம்டா. நான் எதுக்குடா அவளை மறக்கணும்? டேய், என்னடா எதுக்கு மறக்கணும்னு கேக்குற? அதான் ஐஷு லவ் இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல, அப்புறம் அவளை மறந்து தானே ஆகணும். யார் சொன்னா? நான் இன்னும் அவளை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். டேய், உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையாடா? நேத்து தான் உன் மேல லவ்வும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல, வீட்டுல பாக்குற பையனை தான் கட்டிக்க போறேன்னு சொன்னல, அப்புறம் இன்னும் அவளதான் லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவ பொய் சொல்றாடா. என்னது? ஆமாண்டா, அவ என்னதான் லவ் பண்றா.
அவ மனசுல உள்ள காதலை அவ மறைச்சு அவ வாய் வேணும்னா என்ன லவ் பண்ணலன்னு போய் சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா அவ கண்ணிலேருந்து வந்த கண்ணீர் அவ மனசுல நான் தான் இருக்கேன்னு காட்டி கொடுத்துருச்சு. அட எவன்டா இவன் காட்டி கொடுத்துருச்சே, வாயில நல்லா வருதுடா எனக்கு. சரிடா, அவளுக்கு உண்மையில லவ் இருக்குன்னே வச்சுக்குவோம். ஆனா அவளே ஒரு முஸ்லீம் பையனை லவ் பண்ணா எவ்வளவு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதான் இந்த காதலே வேண்டாம், வீட்டுல பாக்குற பையனே கட்டிக்குவோம்னு முடிவு பண்ணியிருக்கா. இதுக்கு மேல உன்னால என்னடா பண்ண முடியும்? முடியும்டா. காதலிக்கிற பொண்ணு கிடைக்கணும்னு முயற்சி பண்ணாதவன் அவ கிடைக்கலன்னு வருத்தப்படுறதுக்கு தகுதியே இல்லாதவன். டேய், இதெல்லாம் படத்துல வந்துருச்சு, நீ புதுசா ஏதாவது சொல்லு. சொல்றேன்டா, மனசுல காதலை வச்சுக்கிட்டு வெளியே காதலே இல்லைன்னு நடிக்கிறத கூட கண்டுபிடிக்க முடியலன்னா அப்புறம் அவளையெல்லாம் நான் உண்மையா லவ் பண்றேன்னு சொல்றதுக்கே தகுதி இல்லாதவன்டா. என்ன ஆனாலும் சரி, அவளுக்காக எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் நான் ரெடியா இருக்கேன். அப்படியே உன் ஆஸ்பத்திரியில மார்ச்சுவரியில எனக்கு ஒரு இடத்த ரெடி பண்ணு, இப்பவே வந்து படுத்துக்கிறேன். டேய், எந்த வாயால என் மேல லவ் இல்லைன்னு அவ சொன்னாலோ அதே வாயால என்னதான் லவ் பண்றேன்னு அவளை நான் சொல்ல வைக்கிறேன். டேய், அவகிட்ட போனு கூட இல்லடா, நீ அங்க இருக்க அவ இங்க இருக்கா, எப்படிடா சொல்ல வைப்ப? நாளைக்கே நான் அங்க வரேன்டா. என்னது, இங்க வரியா? அடேய், ஒரு பக்கம் கதிரன்னா ஒரு பக்கம் அந்த அரவிந்தன், ரெண்டு பேரும் நம்மளை வெட்டி இந்த சிலுக்குவார்பட்டியிலேயே சமாதி கட்டிடுவானுங்கடா. ஒன்றும் ஆகாது, நான் வேற பிளான் பண்ணிட்டேன். சக்தி, இந்த ஷமீரை டாக்டரா தானே பார்த்துருக்க, ஆக்டரா பார்த்தது இல்லையே, இனி பாப்ப. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.